அனைவருக்கும் வணக்கம். பிரபல யூடியூபரான ராகுல் டிக்கி சாலை விபத்தில் உயிரிழந்த செய்தியை கேட்டு அவரது சப்ஸ்கிரைபர்கள் ரசிகர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். இணையத்தில் அவருக்கு பலரும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தும் வருகிறார்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்களுடைய இரங்கலை தெரிவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்களுடைய இரங்கலை தெரிவிங்க. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்க்கை ரொம்பவும் குறுகியது. அதில் வாழும் வரைக்கும் பலரையும் மகிழ்ச்சியாக வைத்திருப்பவர்கள் ஒரு சிலரே இருக்கிறார்கள். சிலர் தங்களை கோமாளியாக சித்தரித்து அடுத்தவர்களை மகிழ்ச்சி செய்து வருகிறார்கள். இவர்களுடைய வீடியோ மற்றும் பேச்சுகளை பார்க்கும்போது நம்முடைய கவலைகள் கூட கரைந்து ஓடி போய்விடும். இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. இதில் நகைச்சுவை, பாட்டு, சமையல், நடனம், கூத்து, பிராங்க் என பலர் தங்களுடைய திறமைகளை நிரூபித்து வருகிறார்கள். அப்படி ரசிகர்கள் மனதில் பதிந்த வீடியோ கிரியேட்டர் தான் ராகுல் டிக்கி. அவரின் நகைச்சுவை வீடியோவை பார்த்து சிரிக்காத ஆட்களே இருக்க முடியாது. அந்த அளவிற்கு ரசிகர்களை வயிறு வலிக்க சிரிக்க வைத்திருப்பார். இவருடைய சேனலுக்கு என்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. டிக்டாக்கில் ஆக்டிவாக இருந்த காலகட்டத்தில் அதன் மூலம் பல வீடியோக்களை வெளியிட்டு ராகுல் பிரபலமானார். பெண்கள் போல வேடம் போட்டு பலரையும் சிரிக்க வைத்தும் இருக்கிறார். ட்ரெண்டிங்கில் என்ன போய் கொண்டிருக்கிறதோ அது ரிலேட்டடாக வீடியோக்களை போட்டும் இருந்தார். டிக்டாக் செயலிழக்கப்பட்ட பிறகு இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் அவர் வீடியோக்களை போட தொடங்கினார். சமூக வலைத்தளங்களில் அவரை அதிகமானோர் ஃபாலோ செய்து வருகிறார்கள். கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் ஃபாலோ செய்கிறார்கள். சமீபத்தில் தான் ராகுலுக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தை அடுத்த கவுண்டம்பாடி நேருநகர் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணோடு திருமணமாகி இருந்தது. நேற்று இரவு சுமார் 10:30 மணியளவில் ஈரோட்டில் இருந்து கவுண்டம்பாடிக்கு சென்று இருக்கிறார் ராகுல். அப்போது கவுண்டம்பாடிக்கு செல்லும் நுழைவு பாலத்தில் ராகுல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அவருடைய பைக் பாலத்தின் நடுவில் உள்ள சென்டிமீடியட்டில் மோதி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த விபத்தில் சுமார் 50 மீட்டர் தொலைவிற்கு இருசக்கர வாகனமும் இழுத்து செல்லப்பட்டு இருக்கிறது. இந்த விபத்தில் ராகுலின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளதால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். அவர் ஹெல்மெட் அணியாதது அவருடைய உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் எனவும் கூறப்படுகிறது. இந்த செய்தியானது காலையில் இணையத்தில் வெளியானதை தொடர்ந்து இதை பலரும் நம்ப முடியாமல் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். அவர் மீண்டும் வந்து இதெல்லாம் பிராங்க் என்று ஒரு வீடியோ போட மாட்டாரா என்றும் பலர் கமெண்ட் போட்டு வருகிறார்கள். இந்த செய்தி அவரது ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியும் உள்ளது. இணையத்தில் அவர் விபத்தில் சிக்கிய போட்டோ ஒன்றும் இணையத்தில் ட்ரெண்டாகி வருகிறது. இந்த தகவலை கேள்விப்பட்ட ரசிகர்கள் இணையத்தில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகிறார்கள். மேலும் பலர் எங்களை சிரிக்க வைத்து அழகு பார்த்த உங்களுக்கா இந்த நிலைமை என்றும், சிரிக்க வச்சது போதுண்டா, கடவுள் உன்னை வர சொல்லிட்டாரா எனவும் இரங்கல் பதிவுகளை வெளியிட்டு வருகிறார்கள். அண்மையில் ராகுல் டிக்கி யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில், நான் பாலிடெக்னிக் படித்து கொண்டிருந்த போது அப்பா அம்மாவை விட்டு பிரிந்து விட்டார். எனக்கு சின்ன வயதிலேயே அப்பா இறந்து போய்விட்டார். அம்மா தான் என்னை வளர்த்து வந்தாங்க. அம்மா கஷ்டப்படுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனால் என்னால் படிப்பையும் தொடர முடியாமல் போய்விட்டது. அப்பா இல்லாதவங்களுக்கு தான் அதோட கஷ்டம் தெரியும். அப்பாவின் அன்புக்காக நான் ஏங்கியிருக்கிறேன். அவருடைய கதகதப்பு எனக்கு கிடைக்காதா என்றும் நினைத்திருக்கிறேன். அப்பாவின் அட்வைஸ் கிடைத்திருந்தால் என்னுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். அதன் பின் செருப்பு கடையை வேலை செய்வது, சாக்கடையை சுத்தம் செய்வது என பல வேலைகளையும் நான் செய்திருக்கிறேன். என்னுடைய கனவே அம்மாவை சந்தோஷமாக பார்த்து கொள்ள வேண்டும். என்னுடைய கனவே குடிசையாக இருந்தாலும் அது சொந்த வீடாக இருக்க வேண்டும் எனவும் பேசியிருந்தார். என் அம்மாவை சிரிக்க வைக்க வேண்டும் என்று நான் எப்போதுமே நினைத்து கொண்டிருப்பேன். அம்மாவை எந்த இடத்திலும் நான் தனியாக விடக்கூடாது என்றும், அம்மா கூடவே தான் நான் இருப்பேன் என்றும் கூறினார். குடும்பத்தை கவனிக்க வேண்டும் என்பதற்காக சின்னதாக வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன் எனவும், கிடைக்கும் நேரத்தில் சமூக வலைத்தளங்களிலும் வீடியோ போடுகிறேன் எனவும் பேசிக் கொண்டிருக்கும் போதே அவருடைய அம்மா பேசுகையில், எனக்கு ராகுல் தான் எல்லாமே. என்னுடைய கணவர் இந்த உலகத்தை விட்டு போன பிறகு எனக்குன்னு இந்த உலகத்தில் இருப்பது ராகுல் மட்டும்தான். அவனுடைய சந்தோஷம்தான் எனக்கு பெரியது என்றும் பேசியிருக்கிறார்கள். அம்மாவும் மகனும் பேசிய அந்த வீடியோ இப்போது பலரையும் ஃபீல் பண்ண வைத்திருக்கிறது. ராகுலை இன்ஸ்டாகிராமில் 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பின்தொடர்கிறார்கள். அதுபோல இன்று அவருடைய மரண செய்தியை கேள்விப்பட்டதுமே அதிகமான யூடியூபர் மற்றும் இன்ஸ்டா பிரபலங்கள் அவருக்காக வருத்தம் தெரிவித்தும் போஸ்ட் போட்டு வருகிறார்கள். சாலையில் வாகனம் ஓட்டும்போது கவனமாக செல்ல வேண்டும். இரவு நேரமாக இருந்தாலும் அதிவேகமாக செல்லக்கூடாது. எந்த இடத்தில் பள்ளம் இருக்கும் என்று யாருக்கும் தெரியாது. சில நேரங்களில் வாகனங்கள் நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லவும் வாய்ப்புள்ளது. அதனால் வேகமாக எந்த இடத்திலும் வண்டியை ஓட்டாதீர்கள். சாலையில் ஒருவர் செய்யும் தவறால்
ஒரு குடும்பமே கண்ணீர் சிந்தும் சூழ்நிலை இருக்கிறது. அதனால் 2 சக்கர வாகனத்தில் சென்றாலும் சரி, 4 சக்கர வாகனத்தில் சென்றாலும் சரி, சாலையில் கவனமாக செல்வோம் மக்களே.